அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இனிமேல் நிம்மதி. அரசு ஊழியர்களின் ரேஷன் கார்டுகள் வந்தது வார்னிங். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் புதிய அதிரடி ஒன்றினை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அதாவது கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்திருக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டத்தின் கீழ் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன 2020 முதல். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நிறைய பேர் ரேஷன் பொருட்களை வாங்காமல் இருக்கிறார்களாம். சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தால் வாங்க முடியாமல் இருக்கலாம் என்றாலும் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை முன்வந்து வாங்காமல் விட்டுவிடுகிறார்களாம். ரேஷன் கார்டுகளை பெற்றிருந்தும் கூட அதனை முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்று புகார் முனைத்திருக்கிறதாம். அதனால் இவர்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி செல்லாததால் மீதமான ரேஷன் பொருட்களை 6 மாதமாக ரேஷன் கடையிலிருந்தே வைத்திருந்தாலும் கூட நுகர்வோர் வந்து பெற்றுக்கொள்வதில்லை என்றும் இது போன்றவர்களால் தகுதியான குடும்பங்களுக்கும் உதவி கிடைக்காமல் போய்விடுவதாகவும் சமீப காலமாக அரசு கவலையுடன் கூறி வருகிறது. அதனால்தான் தொடர்ந்து 6 மாதங்களாக ரேஷன் வாங்காத நுகர்வோரின் பெயர்களை லிஸ்டில் இருந்து நீக்கப் போவதாக அறிவிப்பும் 4 மாதங்களுக்கு முன்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அடுத்த அதிரடியை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு திட்டத்தின் பலனளிப்பதில்லை என்பதால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் உணவு வழங்கல் துறை புதிய விதிமுறையை வகுத்துள்ளது. அதன்படி அனைத்து ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் KYC செய்து கொள்ள வேண்டும் என்றும், இல்லை என்றால் இந்த ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. கால அவகாசம் முடிவதற்குள் KYC சரிபார்ப்பை அரிசி அட்டைதாரர்கள் முடிக்கவில்லையானால் ரேஷன் பொருட்களை அவர்கள் பெற முடியாது. அது மட்டுமல்ல, ஆண்டு வருமானம் 1.25 லட்சம் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பட்டியலில் இருக்கக்கூடாது என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் அரசின் பார்வையில் BPL கார்டுதாரர்கள் உதவியில் உணவுத்துறை குறைத்துள்ளது. BPL கார்டு வைத்திருப்பவர்களின் அரசு ஊழியர்களும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அதாவது 69 அரசு ஊழியர்களிடம் BPL கார்டு இருந்ததால் அவர்களது கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போலியான ஆவணங்களை கொண்டு ரேஷன் கார்டுகள் வாங்கியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும். இந்த அதிரடியால் முறைகேடுகள் ஒழிந்து ஏழை எளிய மக்கள் முழுமையாக பயன்பெற முடியும் என்று நம்பப்படுகிறது.